பாகிஸ்தானில் உள்ள பல ஊர்களுக்கே என்ன பெயர்னா தமிழிலே பெயர் இருக்கிறது. காஞ்சி, கொர்க்கை, குன்று, மலை, தோன்றி, சேரன், பாலை போன்ற பெயர்கள் பாகிஸ்தானில் உள்ள தெருவுக்கு இல்லைங்க, ஊருக்கே பெயராக இருக்குது. அங்கே மட்டும் இல்லை, ஈரான்லேயும் அதே மாதிரி தமிழ் பெயர்களை பார்க்க முடியும், ஆப்கானிஸ்தான்லேயும் தமிழ் பெயர்களை பார்க்க முடியும். என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுதான் சிந்து சமவெளி நாகரீகம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சிந்து நதி பாயக்கூடிய இந்த பகுதியில் தோன்றிய நாகரிகம், அதனால் இது சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதலிலே தோன்றிய குடி யார் என்று சொன்னால் அது நம்முடைய தமிழர்கள் தான். அதனால தான் அங்கிருந்து இந்தியாவினுடைய வடக்கே பரவியவர்கள் எல்லாம் நாகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த வட இந்தியாவில் உள்ள அந்த நாகர்களோட, அங்கே உள்ள மன்னர்களோட தமிழர்களுக்கு நேரடி தொடர்பு இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சங்க இலக்கியங்களில் பல சான்றுகளை நம்மால் சொல்ல முடியும். என்ன அர்த்தம்னா, தமிழர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க ஒரு காலத்திலே பரவி இருந்திருக்கிறார்கள்.